Hi everyone, set exam paper 1 mathematical ability test part 2 7th sum பாருங்க. ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, 3 சைடுமே நம்பர் கொடுத்துட்டு சென்டர்லேயும் நம்பர் கொடுத்துருக்காங்க. சரியா, அதே மாதிரி மூணாவதுல வந்து சென்ட்ரல் உள்ள நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. இது எப்படி செய்யணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கொடுத்தாச்சு பாருங்கள். சொல்யூஷனில் பாருங்கள், மூணையும் தனியாக எடுத்து எழுதியிருக்கேன். எழுதிட்டு ஒவ்வொரு சம்முக்கும் ஒவ்வொரு ட்ரிக் இருக்கும். சரியா, இந்த சம் எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். இப்போது இந்த 2 சைடு கொடுத்துருக்காங்கல்ல, 3 சைடில் 2 சைடை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். என்னென்னா 8 + 16 அது ரெண்டையும் ஆட் பண்ணினா எனக்கு 24. அதை நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேவா, இன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணும் போது என்ன வரும்? 48. ஓகேவா, இதோட இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 19 மல்டிப்ளை பண்ணுறேன். சரியா, இப்போ இந்த 19 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 72, அதுக்கு 2 போட்டிருக்கோம், 7. அடுத்து 9 4s 36, ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 43 வரும். 43 அடுத்து 1ஆல் மல்டிப்ளை பண்ணும் போது 8 4. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 912 வந்திருக்கா? ஓகேவா, அப்போ ஃபஸ்ட் ஒன்று கரெக்டு. இதே மாதிரி செகண்ட் ஒன் செக் பண்ணலாம். அப்போது சைடில் உள்ளது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். அப்போது 7 + 14 21. ஓகேவா, இந்த 25 என்ன பண்ணணும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 42. இப்போது என்ன பண்ணணும்? 42 வந்ததோட தேர்ட் சைடில் இருக்குல்ல, அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா, அதை மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். 42 வந்திருக்கும், 84 வந்திருக்கோம். ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 882. ஓகேவா, அப்போ செகண்டும் கரெக்டு. அப்போ இதே மாதிரி தான் நமக்கு தேர்டும் செய்யணும். சரியா, அப்போது 6 + 12 என்ன வரும்? 18. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 36. இப்போ 36ஓட 24 மல்டிப்ளை பண்ணுங்கள். சரியா, 6 4s 24, மிச்சம் 2, 12 14 வரும். இங்கிட்ட அதே மாதிரி 12 வரும். ரிமைனிங் 1 6 1 7. ஓகேவா, ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 4 6 8. அப்போ ஆன்சர் என்னது? 864. ஓகேவா, சரி. அப்போ சென்டரில் இதுக்கு ஆப்ஷன் வந்து என்னது இருக்கணும்? 864. ஆப்ஷனில் என்ன இருக்குது? ஏ. அப்போது ஏ தான் ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் 8th ஒன் பாருங்கள். These questions are based on the following data for an examination. Candidates appeared 10,500, passed in all 5 subjects 5,685, passed in 3 subjects only 1,498, passed in 2 subjects only 1,250, passed in 1 subject only 835, failed in English only 78, failed in Maths only 275, failed in Physics only 149, failed in Chemistry only 147, failed in Biology only 221. அப்போது ஒரு டேட்டா கொடுத்துட்டாங்க. சரியா, இதில் இருந்து ஒரு 5 கொஸ்டினோ இல்லை 4 கொஸ்டினோ இந்த மாதிரி மினிமம் கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும் இந்த டேட்டா வச்சு. ஓகேவா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஹவு மெனி கேண்டிடேட்ஸ் ஃபெயில்டு இன் ஆல் த சப்ஜெக்ட்? நமக்கு பாஸ் ஆனது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபெயில் ஆனது நம்ம தான் கண்டுபிடிக்கணும். பாருங்கள், டோட்டலாக கொடுத்துருக்கிறது வந்து 10,500. அதில் இருந்து நமக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் கொடுத்துருந்தாங்களா, பாஸு ப்ளஸ் ஃபெயிலு, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில் ஆனாங்க. அதை ஃபுல்லாக ஆட் பண்ணி மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். பாருங்கள், 10,500 மைனஸ் டோட்டலாக அவங்க ஒவ்வொரு சப்ஜெக்டில் பாஸ் ஆனது, அப்புறம் ஒரு சப்ஜெக்டில் மட்டும் ஃபெயில் ஆனது, அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்களா, எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 10,500 மைனஸ் பண்ணுங்கள். ஓகேவா, அப்போ ஆட் பண்ணால் 10,138 வருது. இப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணும் போது 362. ஓகேவா, அப்போ ஃபெயில்டு இன் ஆல் சப்ஜெக்ட் வந்து என்னதுன்னா 362. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள். செகண்ட் கொஸ்டின், ஹவு மெனி கேண்டிடேட்ஸ் பாஸ்ட் அட்லீஸ்ட் இன் 4 சப்ஜெக்ட்? 4 சப்ஜெக்டில் பாஸ் ஆனவங்களுக்கு மட்டும் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஆனால் நமக்கு கொடுத்தது எல்லாமே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 5 சப்ஜெக்ட் 3 சப்ஜெக்ட் 2 1. ஆனால் 4க்கு கொடுக்கல. ஓகேவா, அப்போ நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பாருங்கள்,
அட்லீஸ்ட்னால் என்னது, ஒன்றுக்கு மேலே. ஓகேவா? அப்போது அட்லீஸ்ட் 1 சப்ஜெக்டாவது அவங்க பாஸ் ஆகிறதுக்கு மாதிரி இருக்குன்னா, அப்போ ஒவ்வொன்றிலையும் ஃபெயில்னு சொல்லியிருக்காங்களே, ஒரு சப்ஜெக்ட் ஃபெயிலு, 2 சப்ஜெக்ட் ஃபெயிலு, அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி போடணும். ஓகேவா? அப்போது 5685 ப்ளஸ் 78 ப்ளஸ் 275 ப்ளஸ் 149 ப்ளஸ் 147 ப்ளஸ் 221. சரியா? அட்லீஸ்ட் 4 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதை எடுத்துக்கிட்டோம். சரியா? எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 6555 ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இஃப் 1002 candidates failed in mathematics, how many candidates failed because of having failed in maths but not failed in maths only? இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 1002 வந்து மேக்ஸில் ஃபெயில்னு சொல்லிடுறாங்க. அதுலேயும் கொடுத்துருக்க கொஸ்டினில் இருக்கிற நாட் ஒன்லி மேக்ஸ் இருக்குல்ல, அவங்கள மட்டும் இது பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? அது ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியதுதான். அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 1002 அதில் இருந்து நமக்கு டேட்டாவில் கொடுத்துருக்க 275 வந்து சப்ராக்ட் பண்ணுங்கள். ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கிது, 727. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, how many candidates failed because of having failed in 4 or less subject? இதில் என்னதுன்னா, how many candidates வந்து ஃபெயில்டு 4 இல்லைன்னா அதுக்கு கீழே உள்ள சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனவங்கள மட்டும் கேட்டிருக்காங்க. சரியா? பாருங்கள், 4 or less subject அப்படின்னா 4க்கும் கீழே பார்க்கணும். சரியா? அட்மோஸ்ட்னு அர்த்தம். சரியா? அப்போ பாருங்கள், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில் ஆனது ப்ளஸ் ஒரு 2 சப்ஜெக்டில் பாஸ் ஆனது, 3 சப்ஜெக்டில் ஒரு சப்ஜெக்டில் பாஸ் ஆனது மட்டும் ஆட் பண்ணி போட்டாலே போதும். ஓகேவா? அப்படி ஆட் பண்ணி போடும்போது எவ்வளோ வருது, 4453. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.